குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை, நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களும் நல்லவர்களாகவே மாறிவிடுவர். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட அறையில் உட்காந்து ராஜகுரு கூட பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு திருடன் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழைஞ்ச திருடன் ராஜாவும் ராஜகுருவும் பேசுகிறத அவங்களுக்கு தெரியாமல் ஒட்டு கேட்டான். அப்போ ராஜா சொன்னார், தன்னோட மகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நல்ல மாப்பிள்ளைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜகுருட்ட கேட்குறாரு. அப்போ ராஜகுரு சொல்கிறாரு, ஆற்றங்கிற கோயிலில் நிறைய துறவிங்கள் இருப்பாங்க. அந்த துறவிகளில் ஒருத்தவர் தான் உன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறாரு. நாளைக்கு வேலையாட்களை அனுப்பி அந்த துறவிகளில் ஒருத்தவரை உன்னோட மாப்பிள்ளையா தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒட்டு கேட்ட திருடனுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம துறவி போல வேஷம் போட்டு அந்த துறவிகளோட உட்காந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேலையாட்கள் நம்மளும் அரண்மனைக்கு கூப்பிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு நம்ம இந்த ராஜாவோட மாப்பிள்ளையே ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே போலேயே துறவி மாதிரி வேஷம் போட்டு மற்ற துறவிகள் கூட போய் உட்காந்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் ராஜா வேலையாட்களை கோயிலுக்கு அனுப்புகிறாரு. வேலையாட்கள் போய் எல்லா துறவிகள்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க எல்லாம் முற்றும் துறந்த துறவிகள் அப்படின்றதுனால தான் வர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. கடைசியாக துறவி வேஷம் போட்ட இந்த திருடன்கிட்ட கேட்குறாங்க. மற்ற துறவிகள் மறுத்ததுனால நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு இவன் பேசாமல் யோசிச்சுக்கிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். இதை பார்த்த வேலையாட்கள் நேராக ராஜா கிட்ட போய், நாங்கள் எல்லா துறவிகள்கிட்டையும் கேட்டோம், ஆனால் யாரும் திருமணம் பண்ண சம்மதிக்கலை. ஒரே ஒரு துறவி மட்டும் வாய் திறந்து எதுவும் பேசலை, மௌனமாக இருந்தார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டீங்க அப்படின்னா சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவும் கிளம்பி வராரு. வந்து துறவி வேஷம் போட்ட திருடங்கிட்ட தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்குறாரு. ஆனால் அந்த திருடன் இப்போவும் ரொம்ப அமைதியாக இருக்கான். உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நாட்டில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் என்ன பதில் சொல்லலாம், உண்மையான துறவியாக இருந்தால் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த திருடன் உட்காந்துருக்கான். தொடர்ந்து ராஜா, நீங்கள் என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நாடு முழுக்க நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். இதை பார்த்த ராஜா, நான் இவ்வளோ தரேன்னு சொல்லியும் நீங்கள் பதில் எதுவும் சொல்லாததுனால நீங்கள் தான் உண்மையிலேயே முற்றும் துறந்த துறவி. நான் உங்களை கட்டாயப்படுத்துறதுல அர்த்தம் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இதை பார்த்த திருடனுக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம துறவி போல வேஷம் போட்டதுக்கே நமக்கு இந்தளவுக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னா உண்மையாலுமே நம்ம துறவியாக ஆயிட்டோம் அப்படின்னா இதை விட பல நன்மைகளும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். பேசாமல் நம்ம உண்மையான நல்ல துறவியாக இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் துறவியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நல்லவங்க மாதிரி நம்ம நடிக்கணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த முயற்சியே நம்மளை நாளடைவில் நல்லவங்களாக மாற்றிடும். உண்மையிலே நம்ம நல்லவங்களாக இருந்தால் நமக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும், எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அதனால் எப்பவும் நம்ம நல்லவர்களாகவே இருப்போம். சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?